Hello friends, welcome to my channel, The Boss Trading Club. நம்ம சேனலுக்கு இன்னைக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லியும் இன்ட்ராடேவுக்கு தேவையான ஸ்டாக்ஸ் மட்டுமே நான் அப்டேட் பண்ணுவேன். ஆப்ஷன்ஸ் ரிலேட்டடாக நான் எந்த ஒரு அப்டேட்டும் நம்ம பண்ணுறது கிடையாது. ஸோ நான் பேசிக்காகவே நான் ஆப்ஷன்ஸை நான் அட்வைஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா ஆப்ஷன்ஸ் இஸ் டூ மச் ஆஃப் டேஞ்சர் இன் ட்ரேடிங். ஸோ அதனால் ஆப்ஷன்ஸை நான் அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், திங்கட்கிழமைக்கு அதாவது 17/11/2025க்கு நம்ம என்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம செலெக்ஷன் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ மொத்தமாக பார்த்துட்டோன்னா ஒரு 13 ஸ்டாக்ஸ் நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பிஎல், கோல் இண்டியா, டிசிஎஸ், டாடா கன்சியூமர், எஸ்பிஐ லைஃப், சன் ஃபார்மா, ரிலையன்ஸ், பவர் கிரிட், என்டிபிசி, ஹெச்இஎல் டெக், ஹெச்டிஎஃப்சி பேங்க், எல்என்டி, மாருதி. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னா நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு எப்பவுமே. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் தான் வந்து நம்மளுக்கு தேவையான மூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ மற்ற ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஸ்டாக்ஸ் இதில் நம்ம ட்ரேட் பண்ணணும்னா அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு மூவ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ஃபியூச்சர் ஃபண்ட் ஒரு செக்மெண்ட்டில் போகாமல் கேஷ் மார்க்கெட்டில் மட்டுமே நம்ம ட்ரேட் பண்ணிக்கிறது. இப்போ வாங்க நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்ஸையும் லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கிறத நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், மாருதி வந்து பையிங் சைடு தான் இருக்குது. ஸோ பக்காவான ஒரு இன்ட்ராடே என்ட்ரி மெத்தட் நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது நம்ம வந்து பை சைடு ஃபோக்கஸ் பண்ணுவோம் மாருதி. அதே மாதிரி எல்என்டியும் பார்த்துட்டா பை சைடு தான் வந்துட்டு இருக்குது. பையிங் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்குது. பையர்ஸ் நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க லாஸ்ட் 2 டேஸாக. ஸோ அதனால் எல்என்டியும் பை சைடு தான் இருக்குது. அப்புறம் ஹெச்இஎல் டெக் ஆல்சோ பையிங் சைடு தான் இருக்குது. என்டிபிசி ஆல்சோ பை சைடு தான். பவர் கிரிட் நம்மளுக்கு வந்துட்டு செல் சைட் சிக்னல் காட்டியிருக்கு. ஸோ இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி மெத்தட், செல் சைட் என்ட்ரி மெத்தடை பேஸ் பண்ணி நம்ம செல் என்ட்ரி நம்ம கிடைச்சின்னா செல் என்ட்ரி போவோம். அதேமாதிரி ரிலையன்ஸ் பை சைடு தான் இருக்குது. சன் ஃபார்மா ஆல்சோ பை சைடு தான். எஸ்பிஐ லைஃப்பும் அதே மாதிரி தான் பை சைடு தான் நம்மளுக்கு வந்துட்டு மூவ்மெண்ட் இருக்குது. டாடா கன்சியூமர் ஆல்சோ பை சைடு தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் 3 டேஸாக பார்த்தா ஒரு சைட்வேஸ்லேயே மூவ்மெண்ட் ஆகிருக்கு. எந்த அளவுக்கு வந்துட்டு நான் மண்டே எனக்கு பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்துட்டு பார்ப்போம். அடுத்து டிசிஎஸ் ஆல்சோ பை சைடு தான் இருக்குது. கோல் இண்டியாவும் வந்து பை சைடு தான் நம்மளுக்கு வந்துட்டு பை சைடு ப்ரெஷர் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிஎல் ஆல்சோ பை சைடு தான். ஸோ மண்டே அன்னைக்கு இதை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது மார்க்கெட் எல்லாமே மேக்ஸிமம் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வந்துட்டு பை சைடு தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால் யூகிக்க முடியுது. ஸோ நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஏன் வந்து ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களால வந்து ட்ரேட் பண்ண முடியறதில்ல அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு ஆப்ஷன்ஸ் நிஃப்டி 50லேயோ அல்லது அது இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்லேயோ ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லேயோ யாரோ சொல்கிறாங்க அப்படின்னு போயிட்டு அதில் ட்ரேட் பண்ணி அவங்க மேக்ஸிமம் வந்து கேபிட்டல் லூஸ் பண்ணிடுறாங்க. ஒரு நாள் 2 நாள் அதில் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் கண்டினியூவாக அதில் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நானுமே வந்துட்டு நிறையா வந்து ஆப்ஷன்ஸ்லாம் முந்தியெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் என்னால் வந்து ப்ராஃபிட்டபுளாக நான் ட்ரேடராக வர முடியல. ஸோ ஏன் என்னால் முடியல அப்படின்னு டெய்லியும் நான் வந்துட்டு முட்டி மோதி போராடி பார்த்துட்டேன். ஆனால் பட் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாகவே வர முடியல. சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் எடுத்துடுவேன், ஆனால் ப்ராஃபிட்டபுளாக நம்மளால் அதை முடிக்க முடியறதில்ல. எமோஷ்னல் ப்ளே ஆகும். ஸோ அதனால் நம்மளுடைய கேபிட்டல் வந்துட்டு எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாதனால கேபிட்டல் ஃபுல்லாகவே வாஷ் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதில் அதிகமாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு யாரும் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணாதீங்க. நம்ம சேனலில் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈக்விட்டி இன்ட்ராடேவுக்கு ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் கேஷ் மார்க்கெட்டில் மட்டும்தான் நான் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுறேன் ட்ரேட் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் வந்துட்டு லெவல்ஸ் மார்க் பண்ணி அந்த லெவல்ஸில் என்ட்ரி மெத்தட் பேஸ் பண்ணி தான் நம்ம பை சைடோ செல் சைடோ போவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பை சைடு இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் நம்ம செல் சைடு போக மாட்டோம். அதே மாதிரி செல் சைடு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் வந்து நம்ம பை சைடு போக மாட்டோம். ஸோ ட்ரெண்டோடு தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அதனால நம்மளுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டபுளான ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் கிடைச்சிட்ருக்கு. லாஸ்ட் 3 டேஸாக நான் வந்துட்டு ஒரு 10,000 rupees ப்ராஃபிட் பண்ணேன். பட் என்னால் அப்டேட் பண்ண முடியல. கம்மிங் மண்டேலேருந்து உங்களுக்கு ப்ராப்பரான இதோடைய அப்டேட் எல்லாமே ஈவினிங் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். ஈக்விட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நம்மளாலையும் வந்துட்டு வெல்த் வந்து பில்ட் பண்ண முடியும். ஸ்டாக் மார்க்கெட் இல்லைனால
ட்ரேட் பண்ணி நிறைய பேர் லாஸ் ஆனதுனால ஸ்டாக் மார்க்கெட் வந்துட்டு இது ஒரு பிஸ்னஸே இல்லை, இது வேண்டாம் அப்படின்னு நிறையா பேர் நினச்சாலும் கூட இதுவும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் உணர்ந்திருக்கிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு உடனே நம்ம ட்ரேட் பண்ணுவோம், ப்ராஃபிட்டபிளான ஒரு ட்ரேடராக நம்ம மாறுவோம், நம்மளாலையும் ஷேர் மார்க்கெட்டில் சாதிக்க முடியும். ஸோ நான் அப்படி தான் நான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ ஈக்விட்டி ட்ரேடில் நான் பண்ணும்பொழுது நம்மளால் வந்துட்டு மார்க்கெட்டில் தகுந்த மாதிரி கேபிட்டல் ரிஸ்க்கு வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியும், ப்ராஃபிட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக நம்மளால் பண்ண முடியுது. ஸோ நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டினியூவாக நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நம்ம வந்துட்டு இனிமேல் டெய்லியும் நம்ம வீடியோ போடுறோம், அப்டேட் பண்ணுறோம், பாருங்கள். ஸோ ப்ராஃபிட்டபிளான ட்ரேடராக நாமளும் மாறுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.